ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம் என்று 3 முறை பதிவிட்டு இந்த பதிவினை கேள். நிச்சயம் நாளை 2 விருப்பங்களில் ஒரு விருப்பம் உனக்கு நிச்சயமாக நடக்கும். இதை கேட்டு சந்தோஷமாக, நிம்மதியாக, நம்பிக்கையோடு தூங்கு. அதுவும் என் பிள்ளை ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய். என் முருகன் இருக்கிறார், எனக்கானதை அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தூங்குவாய். என் தங்கமே, 2 விருப்பத்தை என்னிடத்தில் சொன்னாய். அதற்கான வேலையை எல்லாம் செய்து என் பிள்ளைக்கு முதலில் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி தருகிறேன். நீயும் இந்த 2 விருப்பத்தில் ஒன்றுமே நடக்காததால் எவ்வளவு கஷ்டப்பட்டாய், துயரப்பட்டாய், பல பேருக்கு பேச்சு வாங்கினாய் என்று எனக்கு தெரியும். உன்னிடத்தில் நேராக அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் பல பேரிடம் உன்னை பற்றி பேசிக்கொண்டார்கள். இது தேவைதான் இவளுக்கு என்று சொன்னார்கள். இப்படி இருக்கும் அவளுக்கு இப்படித்தான் இருக்கும் என்று நக்கலாகவும் பேசினார்கள், நையாண்டியாகவும் பேசினார்கள். உலகத்தில் யார்தான் நையாண்டியாகவும் நக்கலாகவும் பேசாமல் இருக்கிறார்கள்? வாழும் இந்த காலத்தில் வந்த வழி எப்படியோ அதே வழியில் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கவலையே படாதே. நிச்சயமாக என் பிள்ளைக்கு தேவையானதை நிச்சயம் நான் செய்து தருவேன். நாள் தள்ளிவிட்டதே, கடந்து விட்டதே, தாமதமாகிவிட்டதே என்று மட்டும் நினைக்காத. எல்லாம் நன்மைக்குத்தான். தங்கமே, நல்ல நல்ல வார்த்தைகளை மட்டும் நீ பார்த்தவர்களிடம் பேசுவது வாழ்க்கையே மாற்றும். உன் நல்ல வார்த்தைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்ட வார்த்தையாக மாறி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஒன்று தெரிஞ்சுக்கோ, நல்ல வார்த்தை வெல்லும், கெட்ட வார்த்தை கொல்லும். செல்வமே, முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம் என்று 3 முறை பதிவிட்டு விட்டாயா? நிச்சயமாக உன் விருப்பத்தில் ஒன்றை நிறைவேற்றி காண்பிப்பேன் இந்த முருகன். எல்லா சுமைகளையும் இந்த முருகனிடம் தந்துவிட்டு தைரியமாக தூங்கச் செல். வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக, உனக்கு பாதுகாப்பாக, வழித்துணையாக என்றும் எப்போதும் உன்னிடத்தில் உன் முருகன் இருப்பேன். நீ செல்லும் பாதையில் புற்கள் இருந்தாலும் சரி, முட்கள் இருந்தாலும் சரி, எதை கிள்ள வேண்டும், எதை கிள்ளக்கூடாது என்று எனக்கு தெரியும். நீ கீழேயே பார்க்காமல் மேலேயே பார்த்து கொண்டு எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டிரு என்று தான் சொல்கிறேன். நிறைய பேர் வருவார்கள். நீ வாழ்க்கையில் பயணிக்கும்போது, உன்னுடைய வாழ்க்கை பாதையில் செல்லும்போது, நல்லவர்கள், கெட்டவர்கள், அசுத்தமானவர்கள், இன்னும் எவ்வளவோ தப்பானவர்கள் உன் கூட வரத்தான் செய்வார்கள். பார்த்ததும் நம்பிவிடாதே, பழகிவிடாதே. வெள்ளையும் சொல்லையுமாக இருந்து நல்லவர்கள் போல் நடித்து காண்பித்து உன்னிடம் ஏமாற்றுவார்கள். அதை பார்த்தும் நீ மாறிவிடக்கூடாது. ஒரு தடவைக்கு பல முறை தூரம் தள்ளி நின்று அவர்களிடத்தில் பழகு. நம்பிக்கை உரியவர்களா என்றால் ஒரு 10 நாட்களாவது எடுத்துக்கொள். பதட்டத்தோடு பழகாது. பொறுமையாக பார், பொறுமையாக பழகிப்பார். சிந்தித்து பழகணும், யோசித்து பழகணும். ஒரு தடவைக்கு 2 தடவை மட்டுமல்ல, 200 தடவையாவது யோசிக்கணும். அந்த நேரத்தில் குழப்பம் வந்துகின்றே இருக்கிறதா? யாரிடத்திலும் நீ செல்லவே வேண்டாம், தனித்திராத. எவர்களும் எப்படியும் பேசிவிட்டு போகட்டும். நன்றாக உன் வேலையை செய்தால் மம்மதைக்காரர்கள் என்பார்கள். ஒன்றுமே செய்யவில்லை என்றால் ஒன்றும் தெரியாத முட்டாள் ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பார்கள். நல்லது செய்தாலும் இந்த உலகத்தில் வாழ முடியாது, பொல்லது செய்தாலும் வாழ்க்கையில் வாழ முடியாது. நல்லவர்களை பாராட்ட மாட்டார்கள்,
ஆனால் கெட்டவர்களோ தான் செய்வது தப்பே என்றாமல் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். உண்மைதானே தங்கமே? அவர்களையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது உன் வாழ்க்கையில். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி மட்டும் பார்த்து சென்று கொண்டே எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். வெற்றி நிச்சயம் உனக்கு. திருப்பம் தரும் வாழ்க்கை கிடைக்கும். நம்பிக்கையோடு தூங்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. எண்ணமும் தான் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். இந்த முருகனிடத்தில் நம்பு. நிச்சயமாக உன் விருப்பத்தில் ஒன்றை நிறைவேற்றுவேன். ஒன்றை நிறைவேற்றியதும் அடுத்ததற்கு காலம் தாமதிக்க மாட்டேன். விரைவில் தந்து விடுவேன். கவலையே படாது. என் கோவிலுக்கு வா. என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் மனம் விட்டு பேசி ஒரு 5 நிமிடம் உன் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி வேண்டித்தான் பாரு. அப்படித்தானே விருப்பத்தை சொன்னாய். 2 விருப்பத்தை சொன்னாய். அதனால் தான் இப்போது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி தருகிறேன். எதை தர வேண்டும் என்று அதுபோல் தான் சொல்கிறேன். என் ஆலயத்திற்கு வந்து மனம் விட்டு 5 நிமிடம் உன் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி கேள். வேண்டித்தான் பாரு. அதற்கான பலன் கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறேனோ அதை செய்தால் நிச்சயம் உனக்கானதை நான் கொடுப்பேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன். என்னிடத்தில் வந்து பேசிப்பார். உன்னுடைய மற்றும் ஒரு விருப்பத்தையும் ஒரு வாரத்திலேயே செய்து கொடுப்பேன். பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சா அதற்கு முயற்சி செய்யணும். உன் முயற்சியை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். முயற்சி இல்லை என்றால் இந்த முருகன் உதவி செய்ய மாட்டேன். முயற்சி இருக்கணும், உழைப்பு இருக்கணும். அப்பத்தான் வெற்றி. அடுத்தவர்கள் உன்னை போல் வேலை பார்ப்பார்கள் என்று ஒரு சில நேரம் பயமூட்டுவது போல் நடந்து கொள்வார்கள். ஆனால் அந்த பயம் வீண் வெட்டுருட்டு. ஆம் தங்கமே, உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய வெற்றிக்கும் மிகப்பெரிய அளப்பரியாத வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கைக்கு நீ உதாரணமாக இருந்துக்கோ, அவ்வளவுதான். உன்னுடைய மனமானது நல்லதைத்தான் நினைக்கணும், நல்லதைத்தான் செய்யணும். நிச்சயமாக நாளைய விடியலில் உன் 2 விருப்பங்களில் ஒன்றை நிறைவேற்றுவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.